நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 67வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். திருமண தாமதம், கணவன் மனைவி பிரிவு காட்டும் கைரேகை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு திருமணம் இப்போ தாமதமாக நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப லேட்டா. ஜென்ஸ்க்காக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, 30 வயதை கடந்து திருமணம் தடைபடுகிறது. இதற்கு என்ன காரணங்கள், அதற்கு என்ன தீர்வு செய்யலாம்? அதே மாதிரி கணவன் மனைவிக்கு பிரிவு அடிக்கடி வருகிறது. அதற்கு அந்த கையில என்ன ரேகை காட்டும், இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன தீர்வு இருக்குங்கிறதை நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்க. இப்போ நிறைய பேருக்கு லேட்டாக திருமணம் ஆகுது, கணவன் மனைவிக்கு சண்டை வருது. இது ஏன் வருது, அந்த கைரேகையில் எப்படி நம்ம அதை பார்க்கலாம், அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது வரைக்கும் நம்ம சொல்ல போகிறோம். வாங்க. இப்போ நம்ம கைரேகையை பார்த்தோன்னா முதல்ல தாமதமாக திருமணம் நடக்கிறதுக்கு காரணங்கள் ஒரு காரணம் மட்டும் கிடையாது, 2-3 காரணங்கள் இருக்குது. அது கைரேகையில் எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திருமணம் ஒரு 30 வயசுக்கு மேலே ஆகியும் பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். இப்போ ஒரு பெண்களுக்கு எடுத்துக்கும் திருமணம் ஏன் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த திருமண ரேகை இருக்கு இல்லையா. இப்போ இருதய ரேகையில் புதன் வீட்டு சைடில் இதில் பாதிக்கு மேலே திருமண ரேகை இருக்கு பாருங்க. திருமண ரேகை இங்கே இருந்துன்னு வச்சுங்க, 18லேருந்து 20க்குள்ள கல்யாணம் ஆகிரும். 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகிரும். இங்கே இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வருதுன்னா இப்போ பாதிக்கு மேலே வருது, அப்போ 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும். ஏன் சார் கல்யாணம் ஆகுது, ஏன் லேட்டாக கல்யாணம் ஆகுது? அப்படியே இந்த ரேகை இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இதே மாதிரி போட்டிருக்கோம். ஒரு பாதிக்கு மேலே இதில் பாதிக்கு மேலே இங்கே திருமண ரேகை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு கீழே 2 திருமணம் நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத கை காமிக்குது. இந்த மாதிரி இருந்தாவே லேட்டாக கல்யாணம் ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது மாதிரி இருந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சார் எனக்கு 18 வயசுலேயே கல்யாணம் ஆச்சு சார், வயசுக்கு வந்தோடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 20 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், அத்தை பையன் மாமன் பையன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மட்டும் காரணம் அல்ல, இதுவும் ஒரு காரணம். இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை சம்மந்தப்பட்டவருக்கே கூட நீங்கள் நேராக ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதுக்கு என்ன தீர்வுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த திருமண ரேகை இருக்கு இல்லையா, இந்த திருமண ரேகை லேட்டாக ஆரம்பிக்கிறது தாமத திருமணத்துக்கு ஒரு காரணம் ஒன்றாச்சா. 2வது இந்த இருதய ரேகை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜல்லடையாக சங்கிலி மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இருதய ரேகையில் கீழ் நோக்கின சிலும்பல்கள் நிறைய இருக்கும். இப்படி கீழ் நோக்கின சிலும்பல்கள் நிறைய இருந்ததுன்னா என்னாகும், அவங்களுக்கு ஏமாற்றம் நிறைய இருக்கும். என்ன சார் ஏமாற்றம்? காதலித்து தோல்வி அடைவது, காதலில் பணம் கொடுத்து ஏமாறுறது, காதலில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அது ஏமாற்றி போகிறது கூட சான்சஸ் இருக்குது. இது ஒரு காரணம். இது 2வது காரணம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த திருமணம் தடைபடுகிறதா, தள்ளி போகுது. இன்னும் ஒரு காரணம் இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா. ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகையும் ஆயுள் ரேகை, இது கீழே வர்றது சுக்கரமேட்டை சுற்றி வர்றது ஆயுள் ரேகை, இது புத்தி ரேகை. இது தனியாக ஆரம்பிச்சிருக்கும். தனியாக ஆரம்பித்து நேராக போயிடுச்சு வச்சுங்க, சொன்னபடியே கேட்க மாட்டாங்க. அவங்க சௌரியத்துக்கு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி தான் நமக்கு வரன் அமையணும், இப்படி தான் நமக்கு கணவன், இப்படி தான் மனைவி அமையணும்னு நினைப்பாங்க. பிடிவாத குணம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனித்திறமை, இதனாலையும் கல்யாணம் தள்ளி போகலாம். இது மட்டும் இன்னொரு காரணமும் இருக்குது சார். இந்த புத்தி ரேகை நேராக வளைஞ்சி சந்திரன் வீட்டுக்கே வராது. புத்தி ரேகை சேர்ந்துருந்தா கூட கீழே வளைஞ்சி சந்திரன் வீட்டுக்கே வந்துருச்சுன்னு வச்சுங்க, கற்பனை நிறைய இருக்கும். சந்திரன் நிறைய சொல்லியிருக்கேன்னா கற்பனை, கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சார் எனக்கு வரக்கூடிய மனைவி ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும், இல்லை இப்போ இருக்கிற நடிகை நல்ல ஒரு பெரிய நல்ல நடிகை, அழகான நடிகை மாதிரி இருக்கணும், நல்ல அறிவாக இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கோடீஸ்வரியாக இருக்கணும் அப்படின்னு ஜென்ஸ் எதிர்பார்க்கலாம். லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, குடிக்காமல் இருக்கணும், நல்ல பழக்கம் வளர்க்கணும், கோடீஸ்வரனாக இருக்கணும், கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும், இல்லைனா வெளிநாட்டு வேலையில் இருக்கணும்.
இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கற்பனையில் இருப்பார். நான் சொன்னதெல்லாமே எடுத்துக்காட்டு, இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. அவங்க மனசுல ஒரு கற்பனை இருக்கு. இதான் மாதிரி நிறைய கற்பனை வச்சிருப்பாங்க. குறைஞ்சது கையில வந்து ஒரு 10 கோடி ரூபாயாவது பணம் இருக்கணும். வண்டி, வாகனம், வீடு, வசதி, வாய்ப்பு எல்லாம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சந்திரன் பக்கம் புத்தி ரேகை போச்சுன்னா கற்பனை அதிகமாக இருக்கும் சார். இந்த கற்பனை அதிகமாக இருக்கிறதுனால திருமணம் தாமதமாகிறது. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார். நம்ம வந்து மாப்பிள்ளைன்னா இப்போ ஒரு நடிகரை பார்க்குறாங்க, இந்த நடிகர் மாதிரியே எனக்கு மாப்பிள்ளை வேணும்னா செஞ்சு தான் வைக்கணும். அது செய்ய முடியாதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அழகு ஒரு புறம் இருந்தாலும் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. இப்படிலாம் இருக்கணும், நமக்கு பெரிய வீடு இருக்கணும், பெரிய கார் இருக்கணும், எல்லாருக்கும் அந்த வசதி வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. கற்பனையில் வாழ்வதற்கு இந்த புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கும். புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைவது ஒன்று, இருதய ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் தனித்தனியாக ரொம்ப பிரிஞ்சு தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. இருதய ரேகை சங்கிலி தொடர் போல் இருப்பது, இறுதி ரேகையில கீழ் நோக்குன சிலுங்குகள் இருப்பது, இந்த திருமணத்தை காண்பிக்கூடிய ரேகை தள்ளி இருப்பது, கொஞ்சம் தூரம் தள்ளி இருப்பது, இதெல்லாம் சேர்ந்து ஒருவருடைய கையில் இருக்கும் பொழுது திருமணம் லேட் ஆகுது. இதுக்கு சார் என்ன சார் செய்ய முடியும்? நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். சந்திரன் பக்கம் வந்ததுன்னா அவங்க கற்பனையிலிருந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். ஒரு கணவனோ மனைவியோ வேணும்னா ஓரளவு நல்ல ஒழுக்கமாக, ஓரளவு கொஞ்சம் அந்த கற்பனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் தனித்தனியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தான்கிற ஒரு இது இருக்கும். அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு நடந்தாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். ரெண்டாவது, இந்த இருதய ரேகையில் வந்து ஜல்லடா மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கீழ் சிலும்பல்கள் இருந்தாலும் ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி முன்னாடி 2-3 கோடு இருக்குன்னு வச்சுக்க, காதலித்து தோல்வி அடைவது, அதெல்லாம் எச்சரிக்கை முன்னாடியே பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ரெட் சிக்னல் வருதுன்னா நம்ம நின்று போகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கை. இதெல்லாம் சிக்னலை காமிக்கிறது. இது மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத காமிக்கிறது. கை கரெக்டாக காமிச்சிடும். இந்த மாதிரி 2-3 ரேகை வருது, 2-3 லவ் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது, இந்த வயசு தான் நம்ம கல்யாணம் ஆக போகுதுங்கிறத பார்த்தோன்னா கண்டுபிடிச்சலாம். ஒரு சில பேருக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகும். சார் யாருக்கு சார் முன்னாடியே கல்யாணம் ஆகும்? இந்த சுக்கர மேடு நல்லா இருக்கும் சார், உயர்வாக இருக்கும். சுக்கர மேடு உயர்வாக இருந்தால் ஆசை அதிகமாக இருக்கும் இல்லையா? இங்கே 2 கையிலையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த திருமணத்தை காண்பிக்கக்கூடிய ரேகை எங்கு இருந்தாலும் சுக்கரமேடு அளவுக்கு அதிகம் உயர்ந்து தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். சுக்கரன் ஆசையை உண்டு கொண்டவர். இதில் வளைகுறி இருந்துன்னு வச்சுங்க. இப்போ ஜென்ஸ் லேடிஸ்க்கு சொல்லிட்டோமா, ஜென்ஸுக்கு இதில் வளைகுறி அதிகமாக இருந்ததுன்னா இங்கே நிறைய ரேகை இருக்கும், திருமண ரேகை. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த திருமணத்தினால பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணம் லேட்டாக வரதுக்கு ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்ணாமையே குடும்பம் நடத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சுக்கர மேடு அதிகமாக இருக்கும், சுக்கர மேட்டில் வளைகுறி இருக்கும். இதெல்லாம் ரேர் அமைப்பு, இதெல்லாம் இருந்தால் தான். அதே மாதிரி இந்த திருமணத்தை காமிக்கக்கூடிய ரேகையில் திருமண ரேகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த திருமண ரேகையிலேயே பிரிவு இருக்கும். இப்போ அந்த திருமண ரேகை வருது சார், இதில் இப்படி பிரிவு இருக்கும். திருமணம் ஆகி பிரியது. ஒரு சில பேருக்கு திருமணமே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சார் பார்த்து, ஏன் சார் நடக்காமல் இருக்கு? இந்த திருமண ரேகை சின்னதாக இருக்கிறது, இந்த திருமண ரேகை இப்படி இருக்கிறது, அதை சின்ன சின்ன ரேகை இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கும், தடையாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆயில் ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆயில் ரேகை இந்த அளவு இப்படி வரும். அவங்களுக்கு திருமணத்தில் விருப்பமே இருக்காது. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, சுக்கரமேட்டா பாதி அளவுக்கு இந்த ரேகை இருக்காது சார். இந்த ரேகை இல்லாமல் இப்போ ஆயில் ரேகை இருக்கு, ஆயில் ரேகை இப்படி வருது சார். இந்த மாதிரி வந்ததுன்னா அவங்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இருக்காது. இந்த மாதிரி பாருங்க, உங்க கையை பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் வந்து கைரேகை நூல்களில் தேடாதீர்கள், கண்டிப்பாக இருக்காது. இது என்னுடைய அனுபவம், நான் அனுபவிச்சு ஒன்றையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த உண்மைகள். சரிங்க சார், திருமணம் இப்படி லேட் ஆகும், ரைட், ஓகே. திருமணத்தில் தடை, அதாவது திருமணத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை ஏன் சார் வருது, அது எந்த ரேகை வச்சு சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த இருதய ரேகை இருக்கு இல்லையா, இந்த இருதய ரேகையிலேருந்து ஒரு கிளை இப்படி விதி ரேகையை போய் வெட்டும். இன்னும் கொஞ்சம் கீழே கூட போய் வெட்டும். அந்த எந்த வயசுல உங்களுக்கு இந்த இருதய ரேகையிலிருந்து கிளை போய் இந்த விதி ரேகையை வெட்டுதோ அந்த வயதில் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, இங்கிருந்து இந்த இது கீழ் சவ்வா, இது மேல் சவ்வா, இதுல இருந்தா போய் ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையை வெட்டி இறுதி ரேகை வரைக்கும் டச் பண்றது. இந்த பக்கம் இப்படி போனாலும் இல்லை இப்படி போனாலும், இந்த மாதிரி போனாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு வரத்த வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ விதி ரேகை வருது சார்,
இந்த விதி ரேகையோட இது செவ்வாய் வீட்டிலேருந்து ஒரு ரேகை போயிட்டு இந்த விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது. அந்த மாதிரி வந்தாலும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லே கணவன் மனைவி சண்டை சச்சரவோட பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, தற்காலிக பிரிவு. அதே மாதிரி சுக்கிரமேட்டில் ஒரு சதுரம் இருக்கும். சுக்கிரமேட்டில் சதுரம் இருக்குதுன்னா கணவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, மனைவி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பாங்க, தற்காலிகமாக கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தாலே பிரிவு கிடையாது, எல்லாமே சேர்ந்து இருக்கணும். இது மாதிரி சேர்ந்து இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இறுதி ரேகையிலிருந்து கீழ் சிம்பல்கள் இருந்தால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த திருமண ரேகை இப்படி பிரிவது, இப்படி பிரிஞ்சுச்சுங்க கணவன் மனைவிக்குள்ள இப்போ யார் கையில் இருக்கோ அவங்களுடைய எதிர்ப்பாளினம் வியாதி அவங்கள விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாதி பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது மாதிரி இருக்கிறதுக்கும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கிருந்து ரேகை செவ்வாய்மேட்டிலேருந்து ஒரு ரேகை போயிட்டு இந்த திருமண ரேகையை வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த இருதய ரேகை திருமணத்தை குறிக்கக்கூடிய ரேகை. இருதய ரேகையில் பாதிப்பு இருக்கிறது, தீவு வெட்டு துண்டு இருக்கிறது. இந்த திருமண ரேகை இருதய ரேகையை வளைச்சி தொடர்றது, அப்போது கணவன் மனைவிக்கு பிரிவு வியாதி பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருதய ரேகையிலே பிரச்சனை இருந்தால் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருதய ரேகையிலிருந்து விதி ரேகையை வெட்டுறது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நிறைய ரேர் கேசஸ் இந்த விதி ரேகையிலே விடுபட்டுருக்கும் சார். இந்த மாதிரி விடுபட்டுருக்கும் நிறையா. அப்போது கல்யாணம் ஆகிரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலை கிடைக்காது. வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு சில பேர் பிரிஞ்சிடுவாங்க. அதே மாதிரி செக்ஸுவலில் பிரச்சனை வரணும்னா இந்த ஆயுள் ரேகை பாதியாக வரும். இந்த சுக்கிரமேடு இருக்காது, அப்போ செக்ஸுவலில் பிரச்சனை வரும். கணவனுக்கு மனைவிக்கு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா தற்காலிக பிரிவு, நிறைய இருந்ததுன்னா நிரந்தர பிரிவு. இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இப்போ திருமணம் தாமதமாகுதுன்னா நிறைய எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கும். அதே மாதிரி லவ் பண்ணி ஃபெயிலியர் நிறைய ஆகும். இதுக்கு ஈகோவும் விட்டுறணும் ஒன்று. இப்போது நம்ம தான் அந்த சீக்கிரம் தாமதமாக ஏன் திருமணம் வந்தால் நிறைய எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் சார். அதே மாதிரி பிடிவாத குணம் நிறையா இருக்கும். நமக்கு இப்படி தான் மாப்பிள்ளை வேணும், இப்படி தான் பொண்ணு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் லேட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டோம்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். இங்கே ரேகைகள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய மனம் மாறும் பொழுது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சார் பரிகாரம்னா என்ன சார்? லேட்டாக கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அம்பாளை வழிபட வேண்டும். எல்லாத்துக்கும் ஆதிசக்தி ஆதிபராசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அம்பாளை வழிபட வேண்டும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அன்னதானம் முடிஞ்ச அளவு இருக்கிறவங்க செய்யலாம், இல்லாதவங்க செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது அன்னதானம் செய்யலாம், ஆடை தானம் செய்யலாம், திருமணம் கஷ்டப்படுறவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்படி சார் கிடைக்கும்? இது மாதிரி செஞ்சுட்டா உடனே சரியாயிருக்கும். உங்கள் மனசு இலகும் சார். மனசு இலக்கி மனசு மாறிடும். மனசு மாறும் பொழுது அந்த இறக்க குணம் வந்துடும். தாமத திருமணம் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இந்த சண்டை சச்சரவு பிரிவு பிரச்சனை எல்லாம் வருதுன்னா நீங்கள் ஓரளவு விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை வருதுன்னு இது பண்ணுறதுக்கு காரணமே புத்தி ரேகை தனியாக இருக்கிறது. புத்தி ரேகையில் தீவு அந்த மாதிரி வரனா மனம் பிரச்சனையாகும். புத்தி ரேகை சந்திரன் பக்கமே வளைஞ்சிருந்தால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா, தாமதமாக திருமணம் ஆகிறதுக்கு முதல் காரணம் நம்ம எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். ஜாதகம் கைரேகை ஜாதகத்திலேயே நிறைய குழப்பம் இருக்கும். அதாவது எல்லா ஜாதகத்திலையுமே இருக்கும். அதாவது தோஷம் இருக்கும், சனி தோஷம் இருக்கும், திருமண தோஷம் இருக்கும், எல்லாமே செவ்வாய் தோஷம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும் ஒரு பக்கம். இருந்தாலும் ஒரு மனிதன் ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தும் பொழுது இறை நம்பிக்கையோடு குலதெய்வ வழிபாட்டோடு எல்லாத்தையுமே மாற்ற முடியும் என்பது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஜாதகத்துக்கும் கைரேகைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். கைரேகை பொறுத்தவரை சொல்லப்போனால் இந்த மாதிரிலாம் அந்த மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சார் இப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் இல்லை சார் நான் அப்படி இல்லைம்பாங்க. இதுக்கு காரணம் பார்த்தா புத்தி ரேகை நல்லா ஷார்ப்பாக இருக்கும். புத்தி ரேகை நல்லா இருக்கும்போது எல்லாத்தையுமே மாறிடும். புத்தி ரேகை நல்லா கரெக்டாக இருக்குன்னு வச்சுங்க, இப்போ நான் சொன்னது எல்லாமே மாறிடும். ஓரளவு மாற்றி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேடுகள், சுக்கிர மேடு அளவோடு இருக்குது, குரு மேடு நல்லா இருக்குது. அப்போ புதன் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுங்க, எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க. செவ்வாய் நல்லா ஒரு நார்மலாக இருந்தாலும் கோபம் கண்ட்ரோலில் இருக்கும். இது மாதிரி மேடுகளையும் பார்க்கணும், ரேகைகளும் பார்க்கணும்.
எல்லாமே இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில விஷயங்களை நாம் முயற்சி பண்ணால் மாற்றி திருமணம் சீக்கிரம் நடக்கும். கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனைக்கு முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். நம்ம காணொலியில் நிறைய விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த முடிவுகளை நம்ம சொல்கிறோம். கைரேகை புக்லேயும் இருக்கும். ஒரு சில நம்ம ஆக்சுவலாகவே நம்ம நிறைய கையை பார்க்குறோம் இல்லையா, பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓரளவு அந்த அந்த ஒரு வெளியில் தெரியாத விஷயங்களை கூட நம்ம சொல்கிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அடுத்தவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.